ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ விளாக். ஸோ இந்த விளாக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூடி சீக்கிரம் வந்து ஒரு பிசி பில்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த பிசி பில்டுக்கு வந்து கொட்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. அந்த கொட்டேஷனில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த டீட்டெயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலாக நடந்துகிட்ருக்குது. அதில் ஒன் ஆஃப் த திங் வந்து மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நான் வந்து எங்கள் ஸ்டுடியோ ரூமில் வந்து ஒரு சேர் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து ஒரு ரோலிங் சேர். நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க வந்து கீழே கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள் இது என்ன பிராண்ட் சேராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ தெரியாதவங்க நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் ரிலேட்டாக, ஃபுட் ரிலேட்டாக வந்து அந்த கண்டென்ட்ஸ் போயிட்டுருக்குது. அதுக்கு வீடியோஸ் மேக் பண்ணணும். செகண்ட் திங், நம்ம இப்போ ஏபிகே மோட்டோ விளாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி போட்டுட்ருக்கிறேன். அதுவும் இல்லாத இப்போ தேர்டாக இன்னொரு ஸ்ட்ரீமிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னடா நீ பாட்டுக்கு சேனல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே நானும் கொஞ்சம் முன்னேறி போகணும்ல, இன்றைக்கி ஒரே சேனல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அடுத்தடுத்ததாக என்னோட மல்டி டாஸ்கிங் மூளை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒவ்வொரு சேனலாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் தேர்ட் சேனல் வந்து க்ரியேட் பண்ணல. அதுக்காக வந்து நான் ஒரு சிஸ்டம் வாங்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல் 15 இன்ஸ்பிரான்ட் அப்படின்ட்டு ஒரு மாடல். இது கிட்டத்தட்ட வாங்கியே ஒரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3 சேனலையும் நான் ரன் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து ரெகுலராக நான் வீடியோஸ் மேக் பண்ணணும், எடிட் பண்ணணும், அதுவும் இல்லாத வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மல்டி டாஸ்கிங் வந்து நான் திங்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக இந்த லேப்டாப் வந்து என்னால் இதை வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் ஒரு சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு iMac புதுசாக லான்ச் ஆன M1 சிப்பில் வந்து 24 இன்ச் அந்த வேரியண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அது வந்து ரிசர்ச் பண்ணி அது iMacக்கு சூஸ் பண்ணி எடுத்து வச்சேன். அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பார்க்குறவங்க போய் மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறமேல ஏன் இப்போ iMacல இருந்து இப்போ வந்து பிசி பில்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் வரும். ஏன்னா iMac பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து லுக் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அதில் பண்ணுற ஒர்க்கிங் ப்ரொடக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு நடக்கும். பட் உங்களுக்கு வந்து வேறு அப்ளிகேஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iMac வந்து செட் ஆகாது. ஸோ iMac பொறுத்தவரையும் அதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அவங்க ஆப்டிமைஸ் பண்ண சாஃப்ட்வேராக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு VPN யூஸ் பண்ணுறோம்னா கூட நமக்கு பிடிச்ச VPN வந்து அந்த இதில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ டவுன்லோடிங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது iMac பொறுத்தவரை. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வெப்சைட்டும் எல்லா இதுவுமே செக்யூராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இந்த பைரேட்டட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் தேவைப்படுது. அதனால் iMac வந்து ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நான் Ryzen 9 வந்து ஒரு CPU வந்து பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். கூடி சீக்கிரம் வந்து அந்த CPU பில்டும் நம்ம சேனலில் வரும். இந்த சேனலில் தான் மேக் பண்ணுவோம் மேக்ஸிமம். அதில் செட்டப் ஆனதுக்கு அப்புறமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் தந்தீங்க. மேக்ஸிமம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்ன வரும்னா PUBG, Among Us, அப்புறம் இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் வந்து உள்ளே வரப்போகுது. அதுவும் இல்லாத என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை கூட நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுறோம் அந்த சேனலில். அந்த சேனலோட போஸ்டர் வந்து நேற்று போட்ட வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸ்டுடியோ 96 அப்படின்ட்டு அந்த சேனலோட பேர். ஸோ இன்னும் சேனல் க்ரியேட் பண்ணல, கூடி சீக்கிரம் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் எங்கே வாங்குகிறேன், இந்த பிசி பில்ட்டை எங்கே பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் பிசி பில்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. கொட்டேஷன் கூட நான் அங்கே தான் வாங்கினேன். என்னோட கொட்டேஷன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 வந்து மொத்த செட்டப்பே வந்து நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்காக நான் ஒரு லிஸ்ட் அவுட் சைடில் போடுறேன். ஸோ அதில் இருக்கிறதா இதிலிருந்து ஒரு 20,000 மேலே ஏறும், இல்லைன்னா ஒரு 20,000 கீழே குறையும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சு பட்ஜெட்டில் தான் வந்து நான் இப்போதைக்கு ஒரு 5 இயர்ஸ்க்காக வந்து நான் இந்த 3 சேனலையும் மெயின்டைன் பண்ணி ஆகணுங்களா, அதுக்காக இந்த பிசியை நான் பில்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மதர் போர்ட், ரேம் இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து MSI மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆரோஸ் இருந்துச்சா MSI போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இதுக்கு பதிலாக வேறு எதனா போர்டு போகலாமா அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அதே மாதிரி ரேமில் வந்து G-Skill போகலாமா, இல்லை HyperX போகலாமா,
இல்லை வந்து கோர்சர் போகலாமா அப்படின்ட்டு அது ஒரு குழப்பத்தில் இருக்கேன். ஸோ இது 2 பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பட்ஜெட் வந்து இதில் 16 GB போட போகிறேன். அதில் ஒரு நல்ல மதர் போர்டு இருந்தால் போதும். இதே ஒரு MSI நல்ல மதர் போர்டு தான், பட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாமா, இது வந்து B415 இருக்குது, இல்லை 550 அதுக்கு மேலே போகலாமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இது ரெண்டுமே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்து இது எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ 1 வீக்குள்ளே PC பில்டு நான் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஓவராலாக சொல்லிடுறேன். இது ஒரு கேமிங் சேர், பிராண்டு எல்லாமே இதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி வீடியோஸ் வரும், அது வெயிட் பண்ணி பாருங்கள். பட் இது ரொம்ப நாள் கனவு கைஸ். இந்த சேர் அன்பாக்சிங் வீடியோவில் நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அன்பாக்சிங் வீடியோவில் பின்னாடி போடுறேன். இந்த சேர் ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து மேபி 2 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு கரெக்டாக எனக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ நேற்று தான் இதெல்லாமே அசம்பிள் பண்ணி எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சேர் என்ன சேருன்ட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PC பில்ட் பண்ணிடுறோம். ப்ரோ எப்போ நீங்கள் வந்து பைக் வாங்க போகிறீங்க அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பைக் தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எல்லாம் சேனல் அப்கிரேடேஷனு, அப்புறமேலே இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணணும், லைவ் ஸ்ட்ரீமிங்கு, மைக் அப்கிரேட் பண்ணணும், அப்புறமேலே உங்களுக்கு வந்து சிட்டிங்க்கு சேர் வேணும் அப்படின்ட்டு மற்ற ப்ராசஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது சரி பைக் இன்னும் 1 மாதம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசைடில் தான் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து ஐமேக்கும் வந்து ஒரு பக்கம் தள்ளி போட்டு இதையும் தள்ளி போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த லாக்டவுன் பார்த்திங்கன்னா நமக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆக போகுது. 1 மந்த்தாக நான் உட்காந்துட்டு ஃபுல் டைம் யூடியூபராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த சீட் கம்ஃபர்ட் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இந்த சேர் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த சேரை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பின்னாடி வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா இன்கேஸ் நீங்களும் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் இந்த சேர் வாங்குவீங்க. ஸோ இந்த சேரோட ப்ரைஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த சேரோட ஒர்த் ஆஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ இந்த சேர் வந்து கம்பெனியில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 வரும். பட் நான் வந்து ஒரு ஆஃபரில் எனக்கு 15,000 எடுத்துருக்கேன். 15,000க்கு அந்த சேரில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்குண்டான டீட்டெயிலான வீடியோ பின்னாடி வருது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் 2-3 நாளுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி போட்டுருவேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கம்ஃபர்ட்டுக்காக தான் இந்த சேர் வாங்கினா இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு இது எல்லாமே தெரிய வரும், ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு புரிய வரும். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு திங் சொல்லிடுறேன். நான் வந்து நேற்று அமேசானில் வந்து ஒரு சின்ன பார்சல் வந்து எனக்கு வந்துச்சு. இந்த பார்சல் என்னென்னா இது ஒரு ஈதர்நெட் கேபிள், அமேசான் பேசிக் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து நான் வாங்கினேன். பேசிக்காக எல்லா யூடியூபர்ஸ் வந்து திங்க் பண்ணுறது என்னென்னா நமக்கு கிடைக்கிற ஆப்டிக் ஃபைபர் நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற ஈதர்நெட் கேபிளோட உங்களுக்கு வந்து அந்த செட்டா 6, செட்டா 7 அப்படின்ட்டுலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஒரு ஈதர்நெட் கேபிள். இந்த கேபிள் வந்து நாளைக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குன்ட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைஃபையோட ஈதர்நெட்டில் யூஸ் பண்ணால் நெட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, என்னென்ன கேபிளுக்கு என்னென்ன மாதிரி ஸ்பீடு வேரியேஷன் வருது அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ கூடி சீக்கிரம் நாளைக்கே அந்த வீடியோ நான் போட்டுருவேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதனால் இந்த பார்சலை வந்து நான் நாளைக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து உங்கள் சேனல் டெவலப் பண்ணுங்கள். ஸோ எஸ், இந்த டாபிக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு PC வந்து பில்ட் பண்ண போகிறேன். அந்த PC வந்து i9 ப்ராசஸர் வச்சு பில்ட் பண்ண போகிறேன். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். MSI மதர் போர்டு போகலாமா, இல்லை வந்து ரேமில் வந்து எனக்கு என்ன பிராண்டுன்ட்டு ஐடியாவே கிடையாது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நான் 16 GB ரேம் போவேன். அப்புறம் அடுத்த பட்ஜெட்டில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் சேனலில் பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் PC பில்ட் பண்ண போகிறோம். அதனால் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் ABK Motors. Start by, take care.